இன்ஜினியரிங் சர்வீஸ் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் புதுசாக ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேங்க். இந்த புக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்ச மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜேடிஓ ஓவர்சீர் ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ரோடு இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பல போட்டித் தேர்வுக்கு பாத்தீங்கன்னா இந்த புக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்கோட சாம்பிள் பேஜஸ் பத்தி இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல என்னென்ன டீடைல்ஸ்லாம் இதுல சொல்லியிருக்கோன்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா 8794 பிளஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த புக்ல கவர் ஆகுது. இது என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இந்த புக்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா, ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஏஇ எக்ஸாம் 1998ல பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ லாஸ்டா 2023ல இந்த எக்ஸாம் முடிச்சிருக்கு. இது எல்லாத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பாத்தீங்கன்னா இந்த புக்ல நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக பாத்தீங்கன்னா புக் பேக், ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் பேக் நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் பாத்தீங்கன்னா இதுல நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் அதோட ஒன்லைனர் கொஸ்டினும் பாத்தீங்கன்னா இந்த புக்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கோட ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடிஷன் இப்போதான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பிள் பேஜ் இதில் இருக்குது. ஃபோன் நம்பரு, வெப்சைட்டு, மெயில் ஐடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் கொடுத்துருக்கோம். இது டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ இந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி லைட்டாக நம்ம பார்த்துருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1998லேருந்து 2023 வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அடிப்படை பாத்தீங்கன்னா சிலபஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ரெண்டுமே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டென்ட்டை படிக்கவே ஆரம்பிக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த புக்ல நம்ம கண்டென்ட் கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் டிராயிங், ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அந்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் டிராயிங், ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு யூனிட் இருக்கு. அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பாத்தீங்கன்னா இந்த புக்ல கொடுத்திருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த யூனிட் பாருங்க, பில்டிங் மெட்டீரியல், கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ், கான்கிரீட் டெக்னாலஜி, அதே மாதிரி டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ், சாயில் மெக்கானிக்ஸ், ஹைவே இன்ஜினியரிங், ஹைட்ராலஜி, இரிகேஷன், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டோட்டலா யூனிட் வைஸ் நம்ம எவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்கோம்னா 19 யூனிட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதாவது செப்பரேட்டா 19 யூனிட்டுக்கு நம்ம இதுல கொடுத்துருக்கோம். இதுல ஒவ்வொன்றும் செப்பரேட்டா இருக்குது. பிடிஎஃப்ல நம்ம இதை கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா புக் பேக். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை தான் நம்ம ரெஃபர் பண்ணி படிப்போம். அதுல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுல நம்ம செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். ஹைட்ராலஜி, இரிகேஷன், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டா ஒரு யூனிட்டுக்கும் பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினும் நம்ம கொடுத்திருக்கோம். இது போக ஒன்லைனர் கொஸ்டினும் பாத்தீங்கன்னா fill in the blanks அந்த மாதிரி ஒன்லைனர் கொஸ்டினும் பாத்தீங்கன்னா இதுல கவர் பண்ணி கொடுத்திருக்கோம். டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஏஇ, ஜேடிஓ, ஆர்ஐ, ஃபீல்டு சர்வேயர், இது மொத்தமாவே 4754 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இதுல கவர் ஆகுது. அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 3056 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இதுல கவர் ஆகுது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த புக்ல நம்ம செப்பரேட்டா போட்டிருக்கோம். இது போக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏஇ எக்ஸாமுக்கு படிப்பீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜேடிஓக்கு படிப்பீங்க. அதாவது குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். இப்போ நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஇ சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஏஇ எக்ஸாமுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க. அதே மாதிரி ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் பிஇ முடிச்சவங்களும் பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஜேடிஓ எக்ஸாம் எழுதலாம். அதுக்கான சிலபஸும் வந்து செப்பரேட்டாக வேற சிலபஸ் இருக்கு. அதையும் நீங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாமோட பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து ஐடிஐல நீங்கள் சர்வேயர் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிராஃப்ட்ஸ்மேன் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கான சிலபஸையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் சிலபஸை தனித்தனியாக டவுன்லோட் பண்ண வேண்டாம். நம்ம இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் செப்பரேட்டாக வந்து இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதோ பாருங்க, டிஎன்பிஎஸ்சி ஏஇ டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஇக்கான சிலபஸ் எல்லாமே 10 யூனிட் இதில் செப்பரேட்டாக வந்து இருக்குது. நீங்கள் சிலபஸை ரெஃபர் பண்ணிட்டு அதில் உள்ள டாப்பிக்கை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி செப்பரேட்டாக 10 யூனிட்டுக்கான சிலபஸும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சிலபஸை ரெஃபர் பண்ணியே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட்டாக வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, ஃபீல்டு சர்வேயர்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சிலபஸ் இருக்கு. டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்றதுக்கு தனியாக வந்து சிலபஸ் இருக்கு. இதுக்கு வந்து ஐடிஐ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியலாக இருக்கணும். அதுக்கான சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் சிலபஸை தனியாக வந்து டவுன்லோட் பண்ண வேண்டாம். இந்த புக்கிலே வந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் சிலபஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டாப்பிக்கும் நீங்கள் அதுக்கான கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தான் நம்மளோட கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1998லேருந்து 2023 வரைக்கும் இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டினும், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஏஇ, ஜேடிஓ, ஆர்ஐ, ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன், இது எல்லாத்தையும் செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டாக யூனிட் வைஸ் PYQ, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் வைஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக போட்டிருக்கோம். இதில் பாருங்க, இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க டெஸ்ட் மாதிரி கூட பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இண்டிவிஜுவலா வந்து ஒரு கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸோட நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா பின்னாடி இருக்கும். இதோ பாருங்க, இந்த இடத்துல ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு யூனிட் முடிய நம்ம இந்த மாதிரி ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்கோம். நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா இந்த ஆன்சர் கீயை ரெஃபர் பண்ணி கூட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து செப்பரேட்டா எல்லா யூனிட்டுக்குமே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஏற்கனவே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பத்தி லைட்டா ஒரு ரிவ்யூ பார்த்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா புக் பேக் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் கொஸ்டின்ஸை பத்தி தான் பார்க்குறோம். இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலா நம்ம போட்டிருக்கோம். இதோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ், கான்கிரீட் டெக்னாலஜி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்க்ளூட் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ல இருக்கக்கூடிய எல்லா புக் பேக் கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல கவர் ஆகுது. இதுவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிராக்டிஸ்க்காக டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். ஆன்சர் கீயை வச்சு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒன்லைனர் கொஸ்டின், அதாவது ஒன்லைனர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் பண்றதுக்காக இந்த ஒன்லைனரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லைனர் இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல கொடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சர்வேயிங்க்கு வந்து கொடுத்திருக்கோம். தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி இஸ் அப்ளைட் ஃபார் ஆக்சிடென்டல் எரர் ஒன்லி அப்படின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைனர் क्वेश्चन. நீங்க ரிவிஷன் பர்பஸ் லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்க நோட்ஸ், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டு இந்த ஒன்லைனர் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பர்பஸ்க்கு இதை நல்லபடியா பயன்படுத்திக்கலாம். இதுதான் நம்ம புக்கோட ஃபுல் ரிவ்யூ. நெக்ஸ்ட் இந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆர்டர் பண்றதுன்றத டீடைலை பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேங்க் புக்கை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த புக்கை வந்து வெப்சைட்ல எப்படி ஆர்டர் பண்றதுன்ற டீடைலை பத்தி பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கூகுள்ல டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல இருக்கு பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். இதுல ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா இருக்கு பாருங்க. இந்த ஷாப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்க ரெண்டாவதா வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஷாப் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தா ஷாப் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட்டும். இதுல டிஎன்பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நீங்க இதை ஓபன் பண்ணி டைரக்டா ஆர்டர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை நீங்க மற்ற புக்ஸையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது இதுல எல்லாமே டீட்டெயிலா காமிக்கும். இதுல பாருங்க, டிஎன்பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி காட்டும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். பை நவ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ்ல
உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல காமிக்கும். இதோ பாருங்க, இதுல சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேங்க் இந்த புக்கோட பிரைஸ் வந்து 495 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு நீங்க 2 புக் நீங்க வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல பிளஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. இத பிளஸ்ன்ற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா 2 புக் அப்படின்றது காமிக்கும். சரிங்களா? நீங்க எத்தனை புக் வேணும் அப்படின்றது இந்த பிளஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க எத்தனை புக் வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்ல உங்களுக்கு ஒரே ஒரு புக் போதும் அப்படின்னா இதுல 1 அப்படின்றது காமிக்கும். நீங்க அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம், இதுல உங்களோட டீடைல்ஸை ஃபில் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல பாருங்க, உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல நாங்க கேட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க நேம், ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கேட்டிருப்போம். உங்களோட அட்ரஸ், ஃபர்ஸ்ட் வந்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், உங்களோட ஸ்ட்ரீட் நேம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுங்க. அப்புறம் வந்து பின்கோடு வந்து கரெக்டா இந்த இடத்துல கொடுத்துருங்க. அப்புறம் உங்க சிட்டி, உங்க ஸ்டேட், உங்க டிஸ்ட்ரிக்ட் நேம், அதே மாதிரி நியர்பை லேண்ட்மார்க் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ்ல கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்க மொபைல் நம்பர், உங்க வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல செப்பரேட்டா கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இதுல பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆயிடும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம புக்கோட ஃபுல் டீடைல்ஸ். எல்லாரும் இதை நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. இவ்வளவுதான் நம்ம புக்கோட ஃபுல் டீடைல்ஸ். இன்ஜினியரிங் சர்வீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பேக், ஸ்டாண்டர்ட் ஆத்தர், அதே மாதிரி சிலபஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த புக் இது வரைக்கும் யாருன்னா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க்ல வந்து நீங்க சர்ச் பண்ணி வாங்கிக்கங்க. சரிங்களா? இந்த புக்கோட ஃபுல் டீடைல்ஸை பத்தி பார்த்தாச்சு. இதை நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. டாஃப் IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.